நெஞ்செல்லாம் எரியுதுடா. ஐயோ மகேஷ், மகேஷ் கண்ணெல்லாம் இருட்டுதுடி. ஐயோ நான் செத்துட்டேன் போல இருக்குடி. அப்படியெல்லாம் பேசாதீங்க பெரியம்மா. முன்னால யாரு நிக்கிறாங்கன்னே தெரியலடி. அப்பா உண்மையை சொல்லுங்க, நீங்க விஷம் வைக்கல? ஐயோ டேய் ஒரு நிமிஷம் இரு. டேய் சரவணா இருங்க பெரியம்மா. ஹலோ சார் வணக்கம், போலீஸ் ஸ்டேஷனா? நான் வந்து சதாசிவம் பேசுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நேரா புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. எதுக்கா? ஐயா நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் ஐயா. ஏங்க நீங்க எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க? ஏன் மதினியத்தான் நான் கொலை பண்ணிட்டேன். அப்பா அது ஒண்ணு இல்லைங்க, விஷத்தை கலந்து கொடுத்துட்டேன். இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ஒரு 2-3 நிமிஷத்துல முடிஞ்சிருப்பியா? ஆமா நீங்க வந்தீங்கன்னா என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். என்ன வந்துடுறீங்களா? வாங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி சரி வாங்க. எப்பா என்னப்பா சொல்ற? டேய் என்னடா நீ என்னப்பா சொல்றேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? அப்பா நான் தான் விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிட்டேன்னு முன்னாடியே சொன்னனே. அப்பா போலீஸ் வருவாங்க, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா என்னை ஜெயில போட முடியாது. ஏன் சொல்லு? ஐயோ ஏன்? நான் தான் பைத்தியமாச்சே. அப்பா ஏண்டா அப்படித்தானே எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க பட்டம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த பாரு நான் மாத்திரையெல்லாம் போடுறேன்ல டெய்லி, என்ன எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? கவலைப்படாத, நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். உன் பெரியம்மாவுக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் சிறப்பா நல்ல சிறப்பா செஞ்சிடலாம்டா. சரியா? எனக்கு வர கோவத்துக்கு கண்ணு மூடாதக்கா. என்னக்கா சொல்லுகிற? இருங்க வந்து வச்சுக்கிறேன். இன்னுமா எழுதிட்டு கிடக்குது? இன்னும் கொஞ்சம் டோஸ் ஏத்தி இருக்கலாமோ? பெரியமாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணுமா? சீக்கிரம் கூட்டிட்டு போனாதான் காப்பாத்த முடியும். நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். கார் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் தொண்டை அடிக்குதுடி. ஒண்ணும் இல்ல. எப்பா கார் சாவி எங்க? கார் சாவியா? அதோ அங்கதான். எங்க எங்க? இதோ இங்கதான். இங்கயா? இன்னைக்கு ஏன் இந்த வாத்தி வர மாட்டேங்குது தெரியும். வந்து கவனிச்சுக்கிறேன். டேய் டேய் டேய். அம்மா சீக்கிரம் சீக்கிரம் பெரியம்மா வாங்க போலாம். வாங்க. அப்பா என்னப்பா? நான் விஷம் வைக்கல, பொய் சொன்னேன். அட பாவி. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, விஷ பாட்டில் வாங்கினது என்னமோ உண்மைதான். ஆனா நான் இந்த மூடிய கூட ஓபன் பண்ணல. கொடுங்க. ஆமாமா விஷ பாட்டில் அப்படியே தான் இருக்கு. அப்பா இந்த ஆளு பொய் சொல்லி என்ன ஏமாத்தினாரா? ஏங்க இப்படி பண்ணீங்க? என்னுடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. அப்போ எனக்கு தொண்டை கவுச்சே, நெஞ்சு எரிஞ்சு கண்ணெல்லாம் இருட்டுச்சே, அதெல்லாம் பொய்யா? உனக்கு சாவு பயத்தை காட்டுனல்ல, இதுக்கப்புறமாவது உன் சேட்டைய குறைச்சுக்க. இன்னொரு தடவை என்கிட்ட வாள் ஆட்டின, வாங்கின விஷ பாட்டல் அப்படியே தான் இருக்கு. குறா அது குறா. சும்மா இருப்பா, குடிக்கிறல. இந்த பாரு, இந்த விஷத்தை எப்ப வேணாலும் வைப்பேன். என்னடி இதெல்லாம்? ஒரு நிமிஷத்துல எப்படியெல்லாம் பயமுறுத்திட்டாருடி. என்ன கருமத்தடி வாயில கரைச்சு ஊத்துன? இதுக்கு பதிலா அந்த விஷத்தையே குடிச்சிருக்கலாம் போல இருக்க. ஒன்னும் கவலைப்படாத, அடுத்த தடவை கண்டிப்பா உன்னை ஏமாத்த மாட்டேன். ஃபுல்லா உனக்கு தான். அப்பா ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? அட போட, கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம. ஆமாமா, அதான் விஷம் வைக்கலன்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன? டேய், நூலிழையில உயிர் தப்பிச்சிருக்கேன்டா மகேஷ். என் சாவை நான் நேர்லயே பார்த்துட்டேன்டா. இந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது மகேஷ்.
அர்ச்சனா, ஏன் கோவமா இருக்க? வேண்டுதல் தான், வேற என்ன? என்ன இப்படி பேசுற? பின்ன உன்னை புருஷனா கட்டினது உச்சந்தலையில ஐஸ் வச்சு கட்டின மாதிரி அப்படியே குளுகுளுன்னு இருக்கு. நீ எப்பவுமே இப்படிதான் சிடு சிடுனே பேசுற. பேச வேண்டிய இடத்துல நீ பேச மாட்டேங்கிறியே. நான் அதான் தப்பு பண்ணனா? நான் பாட்டுக்கு போறேன், நான் பாட்டுக்கு தானே வரேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? எறும்புக்கு கூட ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கு அப்படி ஏதாவது இருக்கா? யாரோ எக்கேடு வேணாலும் கெட்டு போங்க, எனக்கு என்னன்னு இருக்கிறதுக்கு பேரு வாழ்க்கையா? 3 வேளையும் மூக்கு முட்டை திங்க வேண்டியது, மூட்டு வேலை முட்டை கொரட்டை விடுறது. உன்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் லைஃப் இல்ல? கூட பிறந்த தங்கச்சிய உங்க அப்பா பெல்ட் கழட்டி அடிக்க போறாரு, அத பத்தி யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அப்படிதானே? உங்க அப்பாவை எதிர்த்து உன்னால ஒரு வார்த்தை கேட்க முடிஞ்சதா? ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி மேல இருந்து ஜாலியா ரசிச்சு பாத்துட்டு இருக்க. என்ன நீ? அவ பண்ணது தப்பு, அப்புறம் அப்பா கோவப்படாம என்ன பண்ணுவாரு? இங்க பாரு, இவ்வளவு நேரம் நீ கோவப்பட்ட, நான் அதாவது ஒரு வார்த்தை பேசணும் நான் திருப்பி. ஆனா இப்ப நீ பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பா இருச்சுனா. நியாயமா பார்த்தா நீ பூங்கொடிக்கு தான் அட்வைஸ் பண்ணணும். இனிமே இப்படிலாம் பண்ணாதுன்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ண அர்ச்சனா. என்ன அட்வைஸ் பண்ணணும்? அப்பா கிட்ட சொல்லாம டவுனுக்கு மாவு அரைக்க போயிருக்கா, அது தப்பு இல்லையா? அது மட்டும் இல்லாம அவ அப்படியே டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு இருக்கா, அது எவ்வளவு பெரிய தப்பு. அவ மாவரைக்கவும் போல, டீ குடிக்கவும் போல. அர்ச்சனா, நீ என்ன சொல்ற? அவ மாவரைக்க போலன்னு சொன்ன. வேற எதுக்கு போனா? உன்ன மாதிரி உதவாக்கார ஆம்பளைக்கும் உங்க அப்பா மாதிரி திமிரு பிடிச்ச ஆம்பளைக்கும் சவால் விட போனா. என்ன அதிர்ச்சியா இருக்கா? உங்களை மாதிரி ஆம்பளைங்களா இன்னும் நிறைய அதிர்ச்சி பார்க்க போறீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுல. என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. உனக்கு எதுக்கு சொல்லணும்? இவ்வளவு நாளா ஆம்பளை சிங்கம்னு திமிர சொல்லிட்டு தெரிஞ்சார்ல உங்க அப்பா, அவருக்கு இந்த வீட்டு பொம்பளைங்களுடைய உண்மையான முகம் என்னன்னு இனிமேதான் தெரியும். இன்னும் குடிக்கலையா நீ? நீ குடிச்சது போதும், நீ வெட்டி முறிக்கிறதுக்கு மசால் பால் ஒண்ணு கேடு கொடு. அர்ச்சனா, ஏய் அர்ச்சனா, நமக்கு தெரியாம என்னென்னமோ நடக்கும் போலயே. அப்பாவுக்கு அவங்க பேச முடியல. பொண்டாட்டி